நீங்க 5 முறை ஆட்சியில் இருந்து செய்ய தவறியதை 6வது முறையாக ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டு காலம் செய்ய தவறியதை மறுபடியும் மக்கள் எதற்காக உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கணும்? ஒரே ஒரு கேள்வி. இத்தனை ஆண்டு காலமாக நீங்க செய்யல, இன்னைக்கும் செய்யலாம், நீங்க ஃபெயிலியர் தானே. இந்த திராவிட மாடல் என்பது தோற்றுவிட்டதுதான் அர்த்தம். 5வது ஆண்டு ஆரம்பித்த பிறகும் கூட மறுபடியும் வீடு வீடா போறேன், மறுபடியும் மக்களுடைய திட்டங்கள் போதான் பாக்குறேன், வீட்டுக்கே எல்லாத்தையும் கொண்டு வரனா காதிலே பூ சுற்றக்கூடிய வேலை. இதுவரை தனியா திமுக போட்டி போட்டதே இல்லை. 2026 யாரும் இல்லாம திமுக தனியாக போட்டி போடுவதற்கான வாய்ப்பையும் நான் பாக்குறேன். திமுக கூட்டணியை பொறுத்தவரை எத்தனை கட்சிகள் 1, 2, 3, 4, 5 இருந்தாலும் கூட திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதிலே மக்கள் ஒரு மனதோடு இருக்கும் பொழுது கூட எத்தனை கட்சிகள் சேர்ந்தாலும் அவர்களும் வீழ்த்தப்படுவார். 6வது முறை திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறார். 5 முறை முழுமையாக இருந்திருக்கிறாங்க, 6வது முறை இருக்கிறாங்க. 4 ஆண்டுகள் தொடர்ந்து முழுமையாக ஆட்சியில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் 5வது ஆண்டுல அடியெடுத்து வைத்திருக்கின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது ஒரு எதிர்கட்சியா இருக்கும்போது மக்கள் என்ன செய்வாங்க? நான் போய் மக்களை பாக்குறேன், குறையெல்லாம் கேட்கிறேன்னா, நீங்க 5 முறை ஆட்சியில் இருந்து செய்ய தவறியதை 6வது முறையாக ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டு காலம் செய்ய தவறியதை மறுபடியும் மக்கள் எதற்காக உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கணும்? ஒரே ஒரு கேள்வி. இன்னைக்கு உங்களோட ஸ்டாலின், நான் கிராமமா போறேன், நான் அரசினுடைய கொள்கை திட்டங்கள்லாம் சரியா போயிருக்கான்னு நாங்க பாக்குறோம். அந்த கொள்கை திட்டங்களை பற்றி பேசுவதற்காக 4 IAS அதிகாரிகளை அரசினுடைய செய்தி தொடர்பாளராக நான் நியமித்திருக்கின்றோம். இவ்வளவு பேசுறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இத்தனை ஆண்டு காலமாக நீங்க செய்யல, இன்னைக்கும் செய்யலாம், நீங்க ஃபெயிலியர் தானே. இந்த திராவிட மாடல் என்பது தோற்றுவிட்டதுதான் அர்த்தம். எலெக்ஷன் அப்ப கடைசி ஒரு வருஷம் உங்க சாதனைகளை தான் பட்டியலிடணும். 4 ஆண்டுகள் நாங்க செஞ்சிருக்கோம், மக்கள் மாறி இருக்காங்க, தமிழகம் மாறி இருக்குன்றா நீங்க சொல்லணும். 5வது ஆண்டு ஆரம்பித்த பிறகும் கூட மறுபடியும் வீடு வீடா போறேன், மறுபடியும் மக்களுடைய திட்டங்கள் போதான் பாக்குறேன், வீட்டுக்கே எல்லாத்தையும் கொண்டு வரனா காதிலே பூ சுற்றக்கூடிய வேலை. ஆனால் தமிழக மக்களை பொறுத்தவரை இந்த ஆட்சியை தூக்கி எறிய தயாராகி விட்டார்கள். இன்னும் மக்கள் ஒரு 8-9 மாசம் பொறுத்து கொள்ள வேண்டும். அது மட்டும்தான். 8-9 மாசத்துக்கு ஒரு லேம் டக் கவர்மெண்ட், ஆங்கிலத்துல அதிகாரம் இல்லாத ஒரு ஆட்சியை லேம் டக் கவர்மெண்ட் என்று சொல்வார். இது ஒரு லேம் டக் கவர்மெண்ட். சட்டம் ஒழுங்கு பாருங்க, பெண்களுக்கான பாதுகாப்பு பாருங்க, ஊழல் பிரச்சனையை பாருங்க, எல்லாத்திலையும் இந்தியாவினுடைய முதல் இடத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இருக்கு. இன்னும் 8 மாத காலம் லேம் டக் கவர்மெண்டாக இருந்து தன்னுடைய பதவியை இழந்த பிறகு மறுபடியும் தமிழகத்தில் ஆட்சி அதிகாரத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகம் வரவே மாட்டார் என்பதில் நான் உறுதியாக இருக்கின்றேன். அதாவது இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தன்மையை, பாரதிய ஜனதா கட்சியினுடைய வலிமையை எல்லாருமே பேச ஆரம்பித்திருக்கின்றாங்க. உதயநிதி ஸ்டாலின் அவருடைய தாத்தா கலைஞர் கருணாநிதி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி எங்க இருக்குது, இது ஒரு பண்டார கட்சி, அங்கொன்றும் இங்கொன்றும் இருக்குன்னு சொன்ன அவருடைய பேரை இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி ஒரு கூட்டணியில் இணைந்த பிறகு இன்னைக்கு தமிழகத்தினுடைய அரசியல் களம் மாறிவிட்டதாக சொல்வதைத்தான் இந்த கருத்தில் நான் பாக்குறேன். இரண்டாவது, இன்னைக்கு தமிழகத்தை பொறுத்தவரை எல்லா கட்சிகளுக்கும் ஒரு மாறுபட்ட சித்தாந்தம் இருந்தாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தை தூக்கி எறிய வேண்டும் என்கின்ற அடிப்படை புள்ளியில கட்சிகள் இணைய ஆரம்பித்திருக்கிறது. அது விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சிகளும் கூட அவங்களும் புலம்பிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. காலம் வரும்பொழுது அவர்களும் வெளியேறி விடுவார்கள். காங்கிரஸ் கட்சி கொஞ்சம் மானரோஷம் இருக்குன்னா அவங்களும் வெளியேறிடுவாங்க. கடைசியில் 2026 தேர்தல் நடைபெறும் பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற கட்சி தனியாக, இதுவரை தனியா திமுக போட்டி போட்டதே இல்லை. 2026 யாரும் இல்லாம திமுக தனியாக போட்டி போடுவதற்கான வாய்ப்பையும் நான் பாக்குறேன். அதனுடைய பிதற்றல்களாகத்தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுவது, மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் பல திருமண மேடையில பல இடத்துல பேசுவது எல்லாம் இதனுடைய பிதற்றலாகத்தான் நான் பார்க்கின்றேன். ஏற்கனவே நான் சொன்னேங்க, பலம் பலவீனம் என்பதெல்லாம் தாண்டி திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை மக்கள் எப்படி நோட்டீஸ் கார்டு, மார்க் கார்டு வச்சிருக்கிறாங்கன்னா 5 வருஷம் என்ன பண்ணுனீங்க, அதற்கு இவங்க பதில் சொல்லணும். ஆனா 5 வருடம் என்ன செஞ்சோம் அப்படிங்கறத பத்தி பேசாம இன்னும் புதிய புதிய பிரச்சனைகளை உருவாக்குவதை மட்டும்தான் ஒரு மாஸ்டர்களாக திமுக இருக்கிறாங்க. மக்கள் விழித்துக் கொண்டு விட்டார்கள். திமுக எதுவுமே செய்யல, கிரவுண்ட் லெவல்ல எந்த விதமான மாற்றம் வரவில்லை என்பதிலே தமிழக மக்கள் தெல்ல தெளிவாக இருக்கின்றார்கள். அதனால் கூட்டணி பலம் பலவீனம் எல்லாம் தாண்டி, இந்த கூட்டணி 7 கட்சி, அந்த கூட்டணி 5 கட்சி, இந்த கூட்டணி 4 கட்சி, நம்பரை எல்லாம் தாண்டி திமுக கூட்டணியை பொறுத்தவரை எத்தனை கட்சிகள் 1, 2, 3, 4, 5 இருந்தாலும் கூட திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதிலே மக்கள் ஒரு மனதோடு இருக்கும் பொழுது கூட எத்தனை கட்சிகள் சேர்ந்தாலும் அவர்களும் வீழ்த்தப்படுவார். அதனாலதான் இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி ஒரு காலம் வெளியே வைக்க பார்க்குது. வெளியே அனுமதி கொடுத்தா காங்கிரஸ் அப்படியே எஸ்கேப் ஆகி வெளியே வந்துருவாங்க. அதே போல விசிகாவும் கம்யூனிஸ்டும் அவங்க கடையை திறந்துட்டாங்க, அவங்க பூட்டை போட்டு கடையை திறந்து அவங்களும் வெளியே வச்சுட்டாங்க வெளியே வருவதற்கு. இன்னைக்கு நிச்சயமாக இன்னும் ஒரு 2-3 காலத்துல ரைட்டிங் இஸ் ஆன் த வால். மக்களுடைய கோபத்தை திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் படிக்க ஆரம்பித்து விட்டார்கள். மக்கள் கோபமா இருக்காங்க. அதனால கூட்டணி கட்சிகள் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் அவர்கள் முதல்ல வெளியே வருவாங்க. அதனால பலம் பலவீனம் எல்லாம் தாண்டி
இந்த நம்பர்ஸ் எல்லாம் தாண்டி திமுக வீழ்த்தப்பட வேண்டும் என்பதிலே எல்லோரும் தெளிவாக இருக்கின்றார்.